ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே ஒரு யூனிக்கான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்ன டிஷ்னால் பொட்டேட்டோ பீஸா. பொட்டேட்டோ பேஸாக வச்சுட்டு பீஸா டைப்பில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோஸை இது மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் சின்னதாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க. ஸோ இதில் ஒரு பூண்டு 1 to 2 இருக்கும். அடுத்ததாக உப்பு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெப்பரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் ஒரிகானோ. இதில் எது வேறும் போட்டுக்கலாம், இட்டாலியன் சீசனிங் அது மாதிரி. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர். ஸோ நான் இந்த டிஷ்ஷில் நல்ல கோட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா எந்த ஒரு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த மாய்ஸ்சர்லேயே ஃபர்ஸ்ட் இது மாதிரி கோட் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. நல்லா கோட் ஆகணும். ஸோ நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கலக்கிக்கோங்க. இன்கேஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளியை இது மாதிரி 4 நாளாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது என்னென்னா சாஸ் ப்ரிப்ரேஷனுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் காரத்துக்கு ஒரு வரமிளகா. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண பூண்டு. இது ஒரு 2 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எப்போவுமே பூண்டு வதக்கிறப்ப ஆனில் வச்சிடாதீங்க. சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். ஸோ அதை நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் எப்போயும் ரோஸ்ட் பண்ணுறப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அது ஸ்பீடாக வேகும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தக்காளியும் மிளகாவையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றிட்டு பியூரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சைட்ஸ் எல்லாம் எடுத்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இந்த டேங்கினஸ் கொடுக்கும். ஸோ அதை போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பெப்பர். ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரிகானோ, மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ், இட்டாலியன் சீசனிங் எது வேணால் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. நல்லா சால்ட் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட் அந்த தக்காளியோட புளிப்புத்தன்மை தெரியாத இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை, நான் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இது பாயில் ஆயிடுச்சு. சாஸ் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ இதில் கொஞ்சம் ரவை போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூனு. அது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். பொட்டேட்டோ பீஸா பண்ணுறதுக்கு நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேன் எடுத்தால் தான் ஒட்டாமல் வரும். ஸோ ஒன்றா நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது மாதிரி அடுக்கி வச்ச உடனே ஒரு மூடி போட்டு
ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் மூடி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ திருப்பி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 7 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணி வச்ச சாஸ் அது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிரேட்டட் சீஸ். இதில் எந்த சீஸ் வேணால் போட்டுக்கலாம். மொசரெல்லா, செடார், ப்ராசஸ் சீஸ். நான் வந்து ப்ராசஸ் சீஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிறதுக்காக திருப்பி மூடி போட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரிகானோ ஒரு மிக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சிம்பிளாக மார்கரிட்டா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஷ்க்கான டிப் என்னென்னா, பொட்டேட்டோ வந்து காமிச்ச சைஸில் கட் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக போயிடுச்சுன்னா வேகாது. ஒரு ஃபோர்க்கை வச்சு ப்ரிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா உள்ளே போச்சுன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான ஸ்நாக் ரெடி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.